ஒரு பள்ளி மாணவன் இருந்தான். நல்ல சுட்டி, கொஞ்சம் முரடு. அவனுக்கு எப்படியாச்சும் கிளாஸ் லீடர் ஆகணும்னு ஆசை. ஆனா ஸ்கூல்ல அவனை யாருக்குமே பிடிக்காது. பட்டு பட்டுன்னு கை நீட்டிருவான். சொல்றத கேட்டு நடக்க மாட்டான். தனக்கு எல்லாமே தெரியும்னு இருப்பான். ஆனா வாத்தியார்களை கவர்றதுல கெட்டிக்கார. அவன் நினைச்ச மாதிரி கிளாஸ் லீடரும் ஆகிட்டான். இவன் சொல்றத தான் யாருமே கேட்க மாட்டாங்களே, அதனால இவனை யாருமே லீடரா ஏத்துக்கல. இவன் என்ன சொன்னாலும் பேசிக்கிட்டே இருந்தாங்க. ரொம்ப மனவேதனையோட அப்பா கிட்ட நடக்கிறத சொல்லி அழுதான். அப்பாவோ சரி சரி, இதுக்கெல்லாம் அழலாமாடான்னு சொன்னாரு. பிறகு உனக்கு ஒன்னு சொல்றேன், மனசுல வச்சு நடந்துக்கோ, எல்லாம் சரியா போயிரும்னு ஒரு குரல் சொன்னாரு. கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் மாண்டது அமைச்சு. நாம எவ்வளவு பெரிய தலைவரா இருந்தாலும் எந்த முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடியும் சுத்தி இருக்க எல்லாரையும் அவங்க சூழ்நிலையும் புரிஞ்சு எடுக்கணும். நாம மத்தவங்க நலனை மதிச்சு அவர்கள் கருத்துக்கு மதிப்பு கொடுத்தாதான் மத்தவங்க நம்ம கருத்துக்கு மரியாதை கொடுத்து நம்மள தலைவரா ஏத்துப்பாங்க. மத்தவங்க நம்மள மதிச்சாதான் நாம தலைவர், இல்லாட்டி நாம ஒண்ணும் இல்லைன்னு சொன்னாரு. அடுத்த நாள்ல இருந்து எல்லார்கிட்டையும் அன்பா அவங்கள புரிஞ்சு மதிச்சு நடந்தான். இப்போ எல்லாரும் அவன் வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து கேக்குறாங்க.